ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள். மதராஸில் சுந்தரிபாய் எனும் மகராசிக்கு பிறந்தவர் இந்த ராஜன். துளசி பிருந்தாவை மணந்து கொண்ட இவர் மத்வாச்சாரியார் வழிவந்தவர். சாயி உரையாடலுக்கு என்றே வரம் வாங்கி வந்த ராஜன் இந்த வரதராஜன். தெளிவான நீரோட்ட பேச்சு, கேட்பவர்களை வசீகரிக்கும் ஆரம்பம், முத்திரை பதிப்பது போலான முடிப்பு என இவரது உரை தெரிப்பு கேட்பவர்களின் இதயத்தில் சாயி கேபிள் பொருத்தும். ஆம், BSNL நிறுவனத்தில் பணியாற்றியவர் இவர். தபால் தலை போல் பேரிறைவன் பாபாவையே முன்னிறுத்தும் இவர் அதற்கு முன் பணியாற்றியது தபால் துறையில். யாருக்கும் இல்லாத கொடுப்பினை இவருக்கு மட்டும் சாயி பக்தர்களில் கிடைக்கப்பெற்றது. அதுதான் இவரது 5 வருட கிறிஸ்தவ வாழ்வு. 8 முறைக்கும் மேல் பைபிளில் மூழ்கி முத்து குளித்தவர் இவர். ஆம், அப்படித்தான் சாயி பக்தராக உயிர்த்தெழுந்து கன்வீனர், ஆன்மீக ஒருங்கிணைப்பாளர் போன்ற பொறுப்புகளை வகித்தவர். ஸ்டடி சர்க்கிளில் தேர்ந்த பேச்சாளர், சேவாதளர். 70 வயதை தாண்டும் இவரிடம் சரமாக யாரிடமும் கேட்காத கேள்விகளை கேட்டிருக்கிறோம். அதற்கு அவர் ஆதாரபூர்வமாக பதிலளித்திருக்கிறார். பாபா கர்த்தரா, இயேசுவின் 2ஆம் வருகைதான் பிரேமசாயியா போன்ற நுட்பமான கேள்விகளுக்கு கிறிஸ்தவ சாயி அனுபவம் வாய்ந்த ஓர் அரிதான பக்தராகிய இவரை தவிர வேறு யாரால் தெளிவு தந்து நம்மை அபிஷேகிக்க முடியும்? வாருங்கள், ரட்சிப்பு கடலில் நமது ஆன்ம மீட்பரை கண்டுணர மூழ்கி ஞானஸ்நானம் பெறுவோம். இதோ அந்த தரிசனம் எனக்கு மெய் சிலிர்த்தது. அப்பொழுது அவரை சுற்றிலும் தங்க தகடு விதமான ஒரு ஒளியை பார்க்கிறேன். அப்படி எழுதும் போதே கண்ட தண்ணி வந்துடுச்சு. அந்த லெட்டர் மேல தண்ணி விழுந்தது. அப்போ நான் எழுதினேன், இந்த கண்ணீரே சாட்சி. உடனே திரும்பினார். இருதய வாசின்றாங்களே, அதை அப்படியே உணர்ந்தேன். அப்படியே கண்ணுல தண்ணி வந்துடுச்சு. அந்த இடத்துல எங்கேயுமே நாங்க மதம் மாற்றம்ன்ற சிந்தனையே எங்களுக்கு இல்லை. பலம் என்று சொன்ன பார்த்தால் அவருடைய தினசரி ஜெபம். 2வது விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க கூடாது. அப்படியே இயேசுவை நினைத்து கண்ணீர் உருகுகிறவர்களெல்லாம் பார்த்திருக்கிறேன். அந்த சட்டை அவர் மேல போட்ட உடனே அந்த ஜுரம் நீங்கிடும். அவன் ஒரு நாள் ரோட்ல நடந்து போகும்போது வானத்திலேருந்து ஒரு ஒளி வந்து அவன் கீழே விழுந்து விடுகிறான். அவன் கண்கள் போய்விடுகின்றன. தீமைகள் அகன்று நன்மைகள் நிகழும் என்ற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு டிவோட்டியும் வாழ வேண்டும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணீங்கன்னா சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை, அகிம்சை. நாம அனுபவிக்கின்ற நஷ்டங்கள், கஷ்டங்கள், லாபங்கள் எல்லாமே சிலுவைதான். இதேதான் ஜீசஸ் சொல்றாரு, அவனவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வரக்கடவன். சுவாமியுடைய தரிசனமா, உபதேசமா, அற்புதமா, இல்லை பஜனையா, எந்த புள்ளியில் நீங்கள் சுவாமியை ஆன்டி கிறிஸ்துங்கிறதிலிருந்து கிரைஸ்ட் கடவுளாக உணர ஆரம்பித்தீர்கள்? சாய்ராம், என் பெயர் வரதராஜன். நான் சென்னை தொலைபேசியில் வேலை செய்து ஒரு 10 வருஷம் ஆகிறது ரிட்டையர் ஆகி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுக்கு சத்யசாய் யுகம் நான் ரொம்ப நன்றி கடைப்பட்டிருக்கிறேன். ஸ்ரீ சத்யசாய் யுகம் நேயர்கள் சார்பாக உங்களை நேர்காணல் எடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து ஸ்ரீ சத்யசாய் யுகத்திற்கும் சாய் சேவை ஆற்றி வருகிறீர்கள். இந்த தன்னலமில்லா சேவைக்காகவும் இந்த நேரத்தில் சிறப்பான நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு, சாய்ராம், மத்வாச்சாரியார் இறை வழியில் வளர்ந்த குடும்பத்தில் எவ்வாறு முதலாக உங்களுக்கு சுவாமி சத்யசாய் பாபாவை தெரிய வந்தது? ஏன் பாபாவை பிடித்தது? பொதுவாக எனக்கு எல்லா மதங்களும் பிடிக்கும், எல்லா இறைவனும் பிடிக்கும். அதனால எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நான் சின்ன வயசுலேருந்து அப்படி இருந்ததால் இயேசுவை சில நாட்கள் பின்தொடர்ந்தேன். பிறகு இங்கே சத்யசாய் பாபாவிடம் வந்து சேர்ந்திருக்கிறேன். உங்களின் முதல் சாய் தரிசனம் நினைவிருக்கிறதா? எந்த ஆண்டு, எந்த சந்தர்ப்பம், எந்த இடம்? அந்த முதல் தரிசனத்தில் சுவாமியை எவ்வாறு உணர்ந்தீர்கள்? முதல் சாய் தரிசனம் என்பது அவருடைய புத்தகத்தை படித்துவிட்டு, சத்யம் சிவம் சுந்தரம் புத்தகத்தை படித்துவிட்டு, அவருடைய பஜனையெல்லாம் கேட்டுவிட்டு ஒரு ஆர்வத்தில் சுவாமி சென்னைக்கு வரும்போது 1985 அந்த நேரத்தில் சுந்தரத்தில் நான் காத்திருந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் காத்திருந்து சாமியை பார்த்தேன். மெய் சிலிர்த்தது. அந்த தரிசனம் எனக்கு மெய் சிலிர்த்தது. அது மட்டுமல்லாமல் காலையில் நகர சங்கீர்த்தனம் என்று காலையில் செய்வார்கள். ஆயிரக்கணக்கான பேர் அதில் கலந்து கொள்வார்கள். நான் அந்த நகர சங்கீர்த்தத்தில் கலந்து கொள்ளும் போது சுப்ரபாதம்
நடந்து கொண்டிருக்கிறது. நான் தூரத்தில் இருக்கிறேன். சுவாமி பால்கனியில் மாடத்தில் வந்து நிற்கிறார். அப்பொழுது அவரை சுற்றிலும் தங்க தகடு விதமான ஒரு ஒளியை பார்க்கிறேன். அவர் உடம்பு ஃபுல்லா தங்க ஒளியை பார்க்கிறேன். அதாவது ஒரு சுற்றி, அதே நேரத்தில் அவர் தலையை சுற்றி ஒரு சக்கரம் சுழல்வதை நான் பார்த்தேன். தெய்வங்களுக்கு உள்ள சக்கரம் சுழல்வதை நான் பார்த்தேன். அவர் தலை அசைக்கும் போது அந்த சக்கரமும் அப்படியே அசைகிறது, பின்னாடி செய்கிறது. அவர் எந்த திசையில் தலை அசைக்கிறாரோ அந்த திசையில் சக்கரம் செல்கிறது. அதை பார்த்து ரொம்ப மெய்சிலிர்த்து அழுது விட்டேன். அதை வந்து என் மனைவியிடம் சொன்னேன். அவளும் பார்க்க ஆசைப்பட்டாள். மறுநாள் அவளையும் கூட்டிச் சென்றேன். அங்கே அவளுக்கும் நீல நிற ஒளி அவளுக்கு தெரிஞ்சது. பகவானை சுற்றி நீல நிற ஒளி தெரிஞ்சது. அவளுக்காக அந்த அற்புதத்தை சுவாமி காட்டியிருக்கிறார். இந்த அற்புதத்தை பார்த்த உடனேதான் அவளுக்கும் ஒரு தைரியம் வந்தது. சரி, சுவாமி உண்மையிலே சுவாமி தான், பகவான் தான், அவதாரம் தான் என்று. உங்கள் குடும்பத்திற்கு சுவாமி புரிந்த அனுகிரகம் என்னென்ன? எங்கள் குடும்பத்திற்கு என்னென்றால், பிரச்சனை இருக்கும்போது வீட்டிலே நிறைய படங்கள் இருக்குது. அப்ப சாமி படங்கள், அதுக்கெல்லாம் பூவை போடுவோம். அந்த பூ அந்த முதல் பஜனையிலே சுத்த ஆரம்பித்து விட்டது. வேகமாக சுத்தும் பூ. ஒருவர் நன்றாக பாடும்போது அவருக்காக ஒரு பூ சுத்தம். அந்த மாதிரிலாம் சுவாமி காட்டினாரு. அந்த டிவைன் பிரசன்ஸ் அங்க காட்டின உடனே எங்கள் குடும்பமே அப்படியே சுவாமிக்கு நாங்க இதாயிட்டோம். அப்புறம் பஜனை முடிந்து, அந்த பஜனை முடிந்து எல்லோரும் கீழே இறங்கி கொண்டிருக்காங்க. நாங்கள் 2வது மாடியில் இருந்தோம். சின்ன வீடு தான், மிகவும் சின்ன வீடு. 2வது மாடியில் இருந்தோம். அவர்கள்லாம் இறங்கி கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று பாபா படத்தின் முன் ஒரு பின்னாடி ஒரு பொட்டலம் காணப்பட்டது. கண்ணுக்கு தெரிந்தது. உடனே அதை எடுத்து பார்த்தா கல்கட்டு, பெரிய பெரிய கல்கட்டாக இருந்தது. டைமண்ட் கல்கட்டா வந்தா ரொம்ப நல்லா இருக்குமே. அடுத்த வாரம் டைமண்ட் கல்கட்டை கொடுத்துட்டார் சுவாமி. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், முதலில் வந்த பொட்டலம் ஒரு பேப்பரில் சுட்டப்பட்டிருந்தது. அந்த பேப்பரை எடுத்து பார்த்தால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பாம்பே தர்ஸ்டே. அடுத்த வாரம் இந்த மாதிரி வரும்போது நட்ராஜா ஃபேப்ரிக்ஸ், அண்ணாமலை டெக்ஸ்டைல்ஸ், சேலம் அப்படின்ற ஒரு கண்ணாடி பேப்பர்ல வந்தது. இது ஒரே ஆச்சரியம் இருக்கு. வாரம் ஒரு 10 வாரம் இந்த மாதிரி கல்கண்டு கொடுத்துட்டே இருந்தார். 1990ல என் பெண்ணுக்கு வந்து 2.5 வயசு இருந்தது. அது வரைக்கும் இந்த பொண்ணுக்கு எழுத படிக்க நாங்க கொடுக்கல, அக்ஷராபியாசம் செய்யல. யாராவது பெரியவங்களை வச்சு செய்வோம் நாங்க. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, பாபா அக்ஷராபியாசம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குமே, அதுக்குதான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ பாபாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டேன். எங்க ஆபீஸ்ல ஆபீஸ் ஹவர்ஸுக்கு முடிஞ்சு 5 மணிக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன். அன்னைக்கு எழுதினன்னைக்கு வியாழக்கிழமை, சுவாமி நான் ஒயிட் ஃபீல்டுக்கு வரேன், நீங்க வந்து எனக்கு என் பொண்ணுக்கு நீங்க அக்ஷராபியாசம் பண்ணணும் அப்படின்னு எழுதினேன். அப்படி எழுதும் போதே கண்ண தண்ணி வந்துடுச்சு. அந்த லெட்டர் மேல தண்ணி விழுந்தது. அப்போ நான் எழுதினேன், இந்த கண்ணீரே சாட்சி, நீர் வந்து கண்டிப்பா எனக்கு செய்யணும். என்னுடைய ஆற்றாமையில் இந்த கண்ணீர் விட்டேன், இந்த கண்ணீருக்காகவாது நீ செய்யணும் சுவாமி எழுதி போட்டேன். நிறைய பேர் லெட்டர்லாம் கொடுத்துருந்தாங்க, பாபா பார்த்தா கொடுத்துருங்கன்னு. அது போனோம், ஸ்லேட் வாங்கிக்கினேன், ஸ்டாக் பீஸ் வாங்கிக்கினேன், எல்லாம் வாங்கிக்கினேன். அங்க போய் இறங்குற உடனே என் சிஸ்டர், பெரியவங்க மூத்த சிஸ்டர் வந்து அவங்க சாய்டி ஓட்டி, அவங்க வந்து அங்க ஒரு சாய்டி ஓட்டிக்கிட்ட பேசியிருக்காங்க. சரி, பேச்சு வச்சுட்ட உடனே நான் கேட்டேன், என்னம்மா ஆச்சு போன்ல அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பாபா வந்து எனி டைம் பாம்பே கிளம்பு வரான், அது இல்லாம இப்ப கொஞ்ச நாளா யாருக்கும் அக்ஷராபியாசம் பண்றதே இல்லையா. எனக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருந்தது. அப்புறம் என்னாச்சு, மறுநாள் நாங்க ஒயிட் ஃபீல்டுக்கு போனோம். போனா எனக்கு கடைசி டோக்கன் தான் கிடைச்சது. பின்னாடி உட்கார்ந்தேன். என் மனைவி அங்க போய் அந்த வாலண்டியர் கிட்ட போய் கேட்டிருக்கா, இந்த குழந்தைக்கு அக்ஷராபியாசத்துக்காக வந்திருக்கோம். சரிம்மா, ஃபர்ஸ்ட் ரோல கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, பாபா வராரு, நாங்க அப்படியே இருக்கோம். ஆனா அந்த பொண்ணு ஒய்ஃப் பக்கத்துல ஒரு லேடி என்னவோ சொல்றா பக்கத்துல. அவ என்னுடைய மனைவிக்கு முகம் அப்படியே சுருங்கி போயிட்டே இருக்கு. நான் அப்போ அங்கேருந்து பார்க்கிறேன், எனக்கு தெரியுது, ஐயோ சுவாமி அவ என்ன கலைக்கிறாளோ மனச, அவளை இப்பதான் கொஞ்சம் டிவோட்டி ஆகி வந்துட்டு இருக்கா, இந்த நேரத்துல இவன் என்ன மனசை கலைக்கிறாளோ தெரியல, சுவாமி நீ பாத்துக்கோ சுவாமி, எல்லாம் உன்னுடைய செயல் தான் விட்டு சொல்லி கொண்டிருந்தேன். திடீரென்று பாபா வந்தார். அந்த என்ட்ரன்ஸ், பெரிய என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸ்லயும் வந்தாரு. உடனே என் பொண்ணு பார்த்துட்டு சாய்பாபா என்று குதித்தாள். நான் பயந்து விட்டேன், 4 பேர் அடக்குவாங்களேன்னு. ஆனா யாரும் எதுவும் சொல்ல, குழந்தைதான்னு விட்டுட்டாங்க. அவர் நேரம் வந்தார். சுவாமி
சேர்ல உட்கார்ந்தாரு, பஜனை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் திரும்பி இறங்கினாரு, அப்படியே நடந்தாரு. என்னுடைய மனைவி இருக்கிற இடம் வரைக்கும் போனாரு, அவ்வளவுதான். டக்குனு திரும்பிட்டார். அந்த நேரத்தில் யாரோ எனக்கு சொல்கிறார்கள், இன்றைக்கு அக்ஷய திருத்தியா. அது எனக்கு மேலும் ஆசையை தூண்டிவிட்டது. அவர் அப்படி திரும்பின உடனே என் இதயம், அது ஓலம் என்று சொல்வார்கள், சத்தமா நான் எப்படி ஓலம் விடுவேனோ அது போல என் இதயத்திலிருந்து சத்தமாகி ஓலமிட்டேன். யாருக்கும் கேட்காது, மௌன ஓலம். அது, சாமி இன்னைக்கு அக்ஷய திருத்தியா, திரும்பிட்டீங்களே சாமி அப்படின்னு. என் பொருள் காத்திருக்கா சாமி, பிளேட் வச்சு காத்திருக்கா. டக்குன்னு உடனே திரும்பினார். இருதய வாசின்றாங்களே, அது அப்படியே உணர்ந்தேன். அப்படியே கண்ணுல தண்ணி வந்துடுச்சு. இருதய வாசி அப்படியே திரும்பினார். நேர போய் நின்னாரு, வேற யாருக்கும் பண்ணல. ஆக்சுவலா நேர போய் நின்னாரு. அவர் ஸ்லேட்டை நீத்தினார். உடனே அந்த சாக் பீஸை கொடுத்த உடனே அப்படியே ஓம் ரொம்ப அழகா எழுதினார். எழுதிட்டு அவர் கையில கொடுத்தாரு. அது என்ன பண்ண, என் ஒய்ஃப் நிறைய லெட்டர்ஸ் யாரோ கொடுத்துருக்காங்க, டிவோட்டிஸ், கை நிறைய லெட்டர்ஸ். அந்த லெட்டரை கொடுத்தா உடனே வாங்கினாரு. பக்கத்துல யாரோ சாக்லேட் வச்சிருந்தாங்க. அந்த சாக்லேட்டை தூக்கி அடிக்கும் போது என் மனைவிக்கும் குழந்தைக்கும் 8 சாக்லேட் கிடைச்சது. நாங்க 8 பேர் போயிருக்கோம். 4 பேர் எங்க ஃபேமிலி, 4 பேர் எங்க அக்கா ஃபேமிலி. 8 பேர் போயிருக்கோம். 8 சாக்லேட் கரெக்டா கிடைச்சது. இதை என்ன சொல்வது? சுவாமி இருதயவாசி. நான் அந்த கண்ணீரே சாட்சி அப்பவும் சொல்றேன், சாமி இந்த கண்ணீரே சாட்சி சொன்னேனே, அந்த வார்த்தையினை சுவாமி அங்கீகரிக்கிறார். எனக்கு பர்சனலா நடந்த ஒரு அற்புதத்தை நான் சொல்லணும். சுவாமி மெட்ராஸ் வந்து போயிட்டாரு 86. அப்போ வந்து நான் ஒரு வீட்டில் என் தம்பி எல்லாரும், அண்ணன் எல்லாரும் கூட இருக்கிறோம். அந்த நேரத்தில் எனக்கு ஜுரம் வந்தது ஒரு நாள், பயங்கர ஜுரம். அண்ணன் மாத்திரை எடுக்கல நான். அப்போ சாயங்காலம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் சாமி படம்லாம் வச்சிருப்பாங்க, பாபா படம் இல்லை, சாமி படம்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி உட்காந்து கொஞ்ச நேரம், என்னை பொறுத்தவரை எல்லாம் சாமி தான், பாபா தான் அந்த படத்துலயே இருக்காரு. அதனால உட்காந்து கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணேன். இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஹாலில் ஒரு இடத்துல. அப்புறம் திடீர்னு என்னவோ தோணுச்சு, என் மனைவி கிட்ட போயிட்டு நான் தூங்க போறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத என்று சொல்லிவிட்டு ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்ல போய் கதவை சாத்தின்னு தூங்கிட்டேன். விடிய காலையில ஒரு சொப்பனம், பெரிய மைதானம், மேடை, அங்கே சுவாமி நிற்கிறாரு, பேசி முடிக்கிறாரு. பேசி முடிச்சு எல்லாருக்கும் லட்டு கொடுக்குறாரு. பெரிய கியூ நிற்குது. அந்த கியூவில் நான் பார்க்குறேன், இந்த கியூவில் போனால் நான் என்னைக்கு வாங்கிறது சுவாமி கிட்ட, அப்படி ஒன்று பயம் வந்துடுது. என்ன பண்ண, பூந்து போகிறேன். அப்படி கியூலாம் பூந்து யாரும் ஒன்றும் சொல்ல, முதல்ல போய் நின்றுடுறேன். போய் நின்றுட்டா சாமி கிட்ட வாங்குறேன். சுவாமி சிரிச்சுட்டே, எனக்கு தெரியும் அவருடைய கல்ல சிரிப்பு, எனக்கு ஒன்று தெரியும் நீ பூந்துலாம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு லட்டு வைக்கிறாரு, இன்னொரு லட்டு வைக்கிறார், 2 லட்டு வைக்கிறார். கண்ணா லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி 2 லட்டு வைக்கிறார், ரவா லட்டு. அந்த லட்டு வாங்கினதோட சரி கனவு கலைஞ்சு போச்சு. எழுந்து பார்க்குற மணி 5. அப்போ உடனே எனக்கு ஜுரம் விட்டு போச்சு, நல்ல வேர்வை வந்து ஜுரம் விட்டு போச்சு. அதுக்கு சுவாமி இரட்டிப்பான பலன் கொடுத்தாருன்னு நான் எடுத்துக்கிறேன். சாயரம் இது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் என்னன்னா, அதே வருஷம் சுவாமி சுந்தரத்துக்கு வந்திருக்கும் போது ஈவினிங் நான் போயிருக்கேன். அப்போ நான் ட்ரிப்ளிகேன்ல இருந்தேன். ஈவினிங் போயிருக்கேன். சாமி முடிக்கிற நேரம் வந்தது. சாமி எப்படி தெரியும் இவர் முடிச்சிடுவாரு. அன்னைக்கு என் மனசுல தோணுச்சு, சுவாமி சேமியர்ஸ் ரோடு வழியா எங்கேயாவது போவாரு. நார்மலா தோணாது, அன்னைக்கு தோணுச்சு. நான் என்ன பண்ணேன், சாமியை இன்னும் நல்லா பார்க்கணும்னா வேற எங்கேயாவது போய் ஒளிஞ்சு நின்று பார்க்கலாம் அப்படின்னு சேமியர்ஸ் தெரு மொயில் எண்ட் ஆஃப் த சேமியர் தெருவில் போய் நின்னேன். அங்க ஒரே இருட்டு, லைட்டே கிடையாது, ரோடு லைட்டு எரியல. அப்படியே பார்த்துருந்தேன், நிறைய கார் போச்சு. ஏதோ நம்பிக்கையோடு இருந்தேன். ஏன்னா பைபிள்ல ஒரு சின்ன சம்பவம் வரும். அதுல வந்து சகேயுன்னு ரொம்ப குள்ளமான ஒரு மனுஷன், அவன் வந்து ஜீசஸை பார்க்கணும்னு ஆசைப்படுவான். ஆசைப்படும் போது ஜீசஸ் நடந்து வரும்போது ஏகப்பட்ட கும்பல் இருக்கும். அப்போ அவனால பார்க்க முடியல, எட்டி பார்க்க முடியல, நகர்த்தி பார்க்க முடியல. அவன் என்ன பண்ண, முன்னாடி ஓடி, அவர் நடந்து வர்ற பாதையில முன்னாடி ஓடி ஒரு மரத்து மேல ஏறி ஜீசஸ் நல்லா கண்குளிர பாக்குறான். அப்பேற்பட்ட ஜீசஸ் யார்கிட்டையும் பேசாம அந்த மரத்துக்கிட்ட வந்து நின்று தலையை நிமிர்த்தி, சகேயுவே கீழே இறங்கி வா, உன் வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்றாரு. அவன் எவ்வளவு ஹம்பிளா இருந்தான், எவ்வளவு ஆசையா இருந்தான்.
அது மாதிரி நான் அங்கே போயிருக்கிறேன். அது மாதிரி நான் ஒளிஞ்சிட்டு அந்த ஒரு சின்ன மின்சார இது இருக்கும் டப்பா, அந்த டெலிஃபோன் டப்பாவோ ஏதோ அந்த இடத்துல நின்றுட்டு பார்க்குறேன். ஓரமா நிறைய கார் போச்சு, நம்பிக்கையோடு நின்னேன். உண்மையிலே சாமி கார் வந்தது. அதில் ஒரு ஆச்சரியம்னா, சாமி உள்ள லைட் போட்டிருந்தாரு. சாமி கார் வருது, அங்கெல்லாம் யாருமே கிடையாது, எல்லாம் சுந்தரத்துல கும்பல் இன்னும் கலையில. சாமி வந்துட்டார். வந்த உடனே நான் கை தூக்குற சாமி கிட்ட கேட்குறேன், சாமி நீ கை தூக்குற நல்லா இருக்கும், இப்படி கை தூக்குற. சாமி உடனே கை தூக்குனாரு, ரொம்ப கிட்ட. அப்படியே அழுதுட்டேன் நான். சாமி இந்த கிரேஸ் கிடைக்குமா? எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அப்போ எனக்கு ஞாபகம் வந்தது அது சகேயஸ், அந்த பைபிள் சகேயஸ் ஞாபகம் வந்தது. எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கிறிஸ்துவ போதனையில் ஈர்க்கப்பட்டீர்கள்? எந்த போதனை முதலில் ஈர்த்தது? அதாவது நான் என்னுடைய 20வது வயது, அப்பொழுது போஸ்ட் ஆபீஸில் நுழைந்து 1 வருஷம் ஆகிறது. அங்கே ஒரு போஸ்ட்மேன், அவர் என்ன பண்ணாரு, அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. போரூர்ல அவங்க வீடு இருந்தது. அவங்க வீட்டுக்கு போகும்போது பைபிள் இருந்தது. பைபிள் அப்படி புரட்டினேன். ஆதி ஆகமம்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் வரும், ஃபர்ஸ்ட் உலகம் உருவானதெல்லாம். அது படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. அப்படி படிச்சுனே இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எங்க அப்பா எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ற விதமா குரான் வச்சிருப்பாரு, பைபிள் வச்சிருப்பாரு. அது அப்போ என் கண்ணில் பட்டது. அவ்வளவு நாள் படலை, அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் இதே மாதிரி எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷமா அப்படி படிச்சிருந்தேன். அவர் என்ன பண்ணாரு, ஒரு சர்ச்சுக்கு கூட்டின்னு போனார். அந்த சர்ச்சில் இவர் தான் ஐயர் பிரதர் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. வாங்க பிரதர். அந்த பிரதர் சகோதரரேனும் போது நமக்கு ஒரு ரொம்ப நெருக்கமாயிடுது. அந்த மாதிரி அப்புறம் இலங்கை பெந்தகோஸ்தே சபைன்னு ஒரு சபை கூட்டின்னு போனாரு. அது மவுண்ட்ல இருந்தது. அவரு எனக்கு நிறைய சொன்னார், இயேசு எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு, அது இதுன்னு சொன்னாரு. அவருடைய அனுபவம்லாம் கேட்டேன், நல்லா இருந்தது. இப்படிதான் ஒரு ஜீசஸ் மேல ஒரு பற்று வந்தது. அது இன்னொன்னு என்னன்னா, 33 வயசு தான் வாழ்ந்தார் அவரு. நிறைய உபதேசங்கள் சொன்னாரு. எனக்கு முதல் ஈர்த்த வசனம் என்னன்னா, நான் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, ஒரு சைதாப்பேட்டில் ஒரு இடத்துல ஏதோ மனசு கஷ்டத்துல இருக்கும்போது ரொம்ப அழுக வருது. அந்த நேரத்துல எதிர்க்க ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சில் ஒரு வாசகம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை படிச்சது இன்னும் அழுகை ஜாஸ்தியாகி இன்னும் அழ ஆரம்பிச்சேன். சாயி அந்த ரூபத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் ஈர்த்தார். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா அங்க போக ஆரம்பிச்சேன். அப்புறம் இந்த இலங்கை பெந்தகோஸ்தே சபை போனேன். அப்புறம் பக்கத்துல இருக்க நெருங்கிய சபைக்கெல்லாம் போனேன். இப்படிதான் போனேன். சில இடத்துல என்னை பேசக்கூட கூப்பிட்டாங்க. அந்த பைபிளை, எனக்கு தெரிஞ்ச பைபிளை நான் பேசி அவங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்தேன். எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிச்சது. எனக்கும் அவர் நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறார். வசனங்கள் மூலம் ஞாபகப்படுத்துவார். நம்ம விசனமா இருந்தா கூட அந்த வசனம் எனக்கு ஞாபகப்படுத்துவாரு. அப்படி நடத்தினாரு. 5 ஆண்டு கிறிஸ்தவ வாழ்வு எவ்வாறு இருந்தது? அப்போது எவ்வாறு உணர்ந்தீர்கள்? 5 ஆண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான வாழ்க்கை. ஏனென்றால் இப்போ சத்யசாய் டிவோட்டி சாமி சொல்ற மாதிரியே நாங்க அங்கேயும் இருக்குது. தலைமுடியெல்லாம் நல்லா வெட்டிடணும், மீசை வச்சுக்கூடாது, அந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவோம். டெய்லி ஒயிட் அண்ட் ஒயிட், ஆஃபீஸுக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவேன். வீண் வம்புகளை பேச மாட்டேன். ரொம்ப அதாவது ஸ்ட்ரிக்டா இருந்து, அது அந்த உடலில் அதோட எஃபெக்ட் என்னன்னா, உடல் ஃபுல்லா அனலா இருக்கும். ஆவியில் அனலா இருங்கள்னு சென்ட் பால் சொல்லுவார். அது மாதிரி உடல்ல அனலா இருக்கும். எங்கேயாவது போய் யாருக்காவது பிரார்த்தனை பண்ணணும் தோணும். அது மாதிரி குடும்பங்கள், கஷ்டப்படுற குடும்பங்கள்லாம் நாங்க போய் பிரார்த்தனை பண்ணுவோம், அவங்க நல்லபடியா வரணும். அந்த இடத்துல எங்கேயுமே நாங்க மதம் மாற்றம்ன்ற சிந்தனையே எங்களுக்கு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி நான் ஆரம்பத்திலேயே அந்த மாதிரி வளர்ந்துட்டேன். அவங்களுக்கு மதம் மாற்றுறது, நான் போன சர்ச்சில் மதம் மாற்றுறது அவசியமே இல்லை. இப்ப செய்யறாங்கன்னா அது வெளிநாட்டு பணம் விளையாடுவதால், அவர்கள் பணத்துக்கு அடிமையாயிட்டதால் மதம் மாற்றம்ன்ற ஒரு வெண்ணம் வச்சுட்டு ஒரு அனுபவம் இல்லாமல் ஒரு செய்து கொண்டிருக்கார்கள். அதை நாம் சொல்ல தேவையில்லை. ஒரு கிறிஸ்துவராகவும் நீங்கள் வாழ்ந்திருப்பதால் கிறிஸ்துவ மதத்தில் கிறிஸ்தவர்களிடையே எது பலம்? பலம் என்று சொன்ன பார்த்தால் அவர்களுடைய தினசரி ஜெபம். 2வது விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க கூடாது என்று பைபிள்ல சொல்லியிருக்குது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த விசுவாசம் என்பது என்னன்னா, ஸ்ட்ராங் நம்பிக்கை. நம்பிக்கை விசுவாசம் வேற வேறதான். ஏன்னா நம்பிக்கைன்றது நம்புறது. ஆனா அந்த நம்பிக்கை தொடர்ந்து ஃபெய்த்ஃபுல்லா மாறுறது விசுவாசம். சோ
பைபிள்ல பிழிஞ்சு எடுத்தா ஒரே ஒரு கடைசியில ஒரு வசனம் வரும். பிழிஞ்சு எடுத்தா சென்ட் பால் அந்த வசனத்தை கொடுக்குறாரு கொரிந்தியர்னு ஒரு சாப்டர்ல. அதுல என்ன சொல்றாருன்னா, நிறைய ஒரு அன்பை பத்தியே ஒரு அதிகாரம், 13ஆம் அதிகாரம் ஃபுல்லா அன்பை பத்தி ரொம்ப அருமையா இருக்கும். அதுல கடைசியில் சொல்றாரு, இப்பொழுது அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் மூன்றும் நிலைத்திருக்கிறது. இந்த மூன்று எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முக்காலம். இயேசு கிறிஸ்து முக்காலம், பிதா, சுதன், பரிசுத்தாவி. அப்புறம் சிரிடி சாயி, சத்தியசாயி, பிரேமசாயி. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எல்லாத்துலயுமே இந்த மூணு வரும். இப்பொழுது மூன்றும் நிலைத்திருக்கிறது, அவைகளில் அன்பே பெரியது. ஸோ பைபிளை நீங்க ஃபுல்லா பிழிஞ்சு எடுத்தா அன்பே பெரியதுன்னு முடிச்சிட்டார். சுவாமி சத்யசாய் பாபா இயேசுவை போலவா, இல்லை அவரது தந்தையான கிறிஸ்துவை போலவா? ஏன், எப்படி, எவ்வாறு? நான் படித்த வரைக்கும் முதலில் அவர் இயேசுவை போலவே உபதேசங்கள் எல்லாம் கொடுத்தார். இயேசுவை நான் பின்பற்ற காரணம் முதல்ல அவருடைய அற்புதங்கள் தான். அற்புதங்கள் தான் ரொம்ப என்னை ஈர்த்தது. அடுத்தது அவருடைய உபதேசம். அந்த உபதேசத்தை கேட்கும் போது இன்னும் நல்லா இருந்தது. ஸோ நம்ம பின்பற்ற வேண்டிய உபதேசம் என்று. அதே போல பாபாவை நான் அந்த கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்க ஒரு காலத்தில் எங்கள் அலுவலகத்தில் ஒருவர் வேலை செய்கிற ஒருவர் நீனும் இயேசு இயேசு சொல்கிறாயே, இதை படித்து பார் என்று சாயி நம்மிடையே ஒரு அவதாரம் ஹவார்ட் பர்ஃபெக்ட் எழுதுன்னு ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாரு. நான் அந்த புஸ்தகத்தை படித்தேன். ஏன்னா புஸ்தகம் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த காலத்துல டிவி எதுவுமே கிடையாது. புஸ்தகத்தை ஃபுல்லா படிச்சு பிரமிச்சு போயிட்டேன். சாயை பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். ஆனா மனசு கேள்வி கேட்குது, இதை ஏத்துக்கலாமா வேணாமா? அப்போ மனசுல இன்னொரு மனசு என்ன பண்ணுது, எனக்கு சொல்லி கொடுத்த உபதேசம் மிராக்கல்னா அது இயேசுதான், வேற எதுவும் கிடையாது. அவர்தான் தெய்வ மகன், அவர்தான் தெய்வத்தின் திருவார்த்தை. அது எனக்குள்ள ஊறி இருந்ததால இது ஒரு மாயை. அது அவங்க என்ன சொல்லுவாங்க, சாத்தான் அப்படின்னு, ஆன்டி கிரைஸ்ட், மாயை, சாத்தான் என்பார்கள். அந்த மாதிரி நான் அதை தள்ளி விட்டேன். ஆனால் அப்பொழுதே பாபா என்னிடம் வந்திருக்கிறார். அதை நான் தள்ளிவிட்டேன். பிறகு நான் உணர்ந்தேன். இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்டால் முதல் மதமாக இப்போதும் ஜனத்தொகையில் அதிகமாக இருப்பது கிறிஸ்துவ மதம். அப்போ கிறிஸ்துவ மதத்தினுடைய மறுமலர்ச்சி அடைந்தால் உலகமே முக்கால்வாசி மாறிவிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கிறிஸ்துவ மதத்தில் எந்த வகையான மறுமலர்ச்சி வர வேண்டும் என பார்க்கிறீர்கள்? மதத்தை பற்றி சொல்வதற்கு எனக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. ஆனால் பொதுவாக சொன்னால் பணத்தின் பின்னே ஓடுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு நடக்குது. ஒரு மதத்தை பற்றி நான் குறை சொல்வதற்கு யாரும் எண்ண வேண்டாம். ஏனால் அதிலையும் மிகுந்த நல்லவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். அப்படியே இயேசுவை நினைத்து கண்ணீர் உருகுகிறவர்களெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஒரு குஷ்டரோகி, அவர் இயேசுவை வணங்கி சரியாச்சு. அவருடைய அனுபவம் சொல்லும்போது அழுவார், நான் குஷ்டரோகியா இருந்தேன் என்று. அதனால அங்கே மாயையும் இருக்கிறது, உண்மையும் இருக்கிறது. நிறைய பேர் மாயை பின்தொடர்கிறார்கள். சில பேர் தான் இயேசுவை பின்தொடர்கிறார்கள். கிறிஸ்தவர்கள்ல நீங்க பார்த்து வியந்த, இன்ஸ்பயர் ஆன சில நல்லவர்கள் பத்தி ஒரு நிமிஷம். நான் போன சர்ச்சுக்கு ஃபெய்த் ஹோம் என்று பெயர் கொடுப்பார்கள், விசுவாச வீடு. அதுல ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஃபெய்த் ஹோமை உருவாக்குனவர் ஒரு 100-150 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். அவர் ஜீசஸால ஈர்க்கப்பட்டு மாறுறாரு. அவர் தான் சர்ச்சை ஆரம்பிச்சார். சிலோன் பெந்திகோஸ்து மிஷின் ஆரம்பிச்சார் சிலோன்ல. அப்போ அவர் என்ன பண்ணுவாராம், குளிச்சுட்டு இருப்பாரு. யாராவது வியாதியஸ்தர்கள் வருவார்கள். வரும்போது அவசரத்துல வருவாங்க. அவர் என்ன பண்ணுவாரா, வெளியில என்னுடைய ஷர்ட் இருக்குது, அதை அவர் மேல போடுங்கன்னுவார். அவர் குளிச்சுட்டு இருப்பாரு. அந்த ஷர்ட்டை அவர் மேல போட்ட உடனே அந்த ஜுரம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணாரு. ஆனா எதுவுமே தனக்குன்னு பண்ணல, இயேசுக்காக பண்ணார். அந்த மாதிரி இன்னொன்னு, இந்த ஃபெய்த் ஹோம்ல என்ன பண்ணுவாங்க, ஆரம்ப நிலையில் அவர்களுக்கு யாரும் வரமாட்டாங்க. இவங்க இடம்லாம் போய் பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணி துட்டு சேர்க்கறதுலாம் கிடையாது. அந்த அவங்க மனம் திறந்த காணிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு உண்டி வச்சிருப்பாங்க. அந்த உண்டியில அவங்கதான் போட்டா உண்டு, மனம் திறந்த காணிக்கை அவ்வளவுதான். அது எவ்வளவு பேர் போடுவாங்க தெரியாது. அதெல்லாம் ஆச்சா. இவங்க ஒரு நாள் உணவுக்கு அரிசியே இல்லை. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அடுப்பை ஏற்றி தண்ணீரை வைத்து விட்டார்கள். அந்த நேரத்தில்
சிறிது நேரத்தில் ஒரு ரிக்ஷா வந்து இறங்கிறது, ஒரு மூட்டை அரிசி வந்து இறங்கிறது. யாரோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க, யாரும் விவரம் தெரியாது. அந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ இந்த மாதிரி பக்தர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். எதுவுமே நாம் அனுபவித்தால் தான் தெரியும். சொல்லுவாங்க சில பேர், இயேசு உங்ககிட்ட பணம் கேட்க சொன்னார். நாம என்ன சொல்லுவோம்னா, அவர் என்கிட்டயும் சொல்லுவார் உங்களுக்கு கொடுக்க சொல்லி, அப்போ நான் கொடுக்குறேன். ஏன்னா இயேசு ஒரு வழி பாதை அல்ல, அவர் உனக்கும் சொல்லுவாரு, அதே நேரத்தில் எனக்கும் சொல்லுவார். ஏன்னா பைபிள்லயே அது மாதிரி இருக்குது. சென்ட் பால் வந்து சவுல்ன்ற பேர்ல அக்கிரமம் பண்ணியிருந்தான். கிறிஸ்தவர்கள் எல்லாம் பிடிச்சி சிலுவையில அறிஞ்சு அக்கிரமம் பண்ணியிருந்தான். அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கி கிறிஸ்துவர்களை கொடுமை பண்ணியிருந்தான். அப்படி இருக்கும்போது அவன் ஒரு நாள் ரோட்ல நடந்து போகும்போது வானத்திலேருந்து ஒரு ஒளி வந்து அவன் கீழே விழுந்து விடுகிறான். அவன் கண்கள் போய்விடுகின்றன. சென்ட் பாலுடைய கண்கள் போய்விடுகின்றன. அப்பொழுது இன்னொரு வீட்டில் பயந்தபடி ஒரு விசுவாசி ப்ரே பண்றாரு. அந்திரேயாவோ ஏதோ பேர், அவர் பேர். அப்பொழுது உன்னிடம் ஒருவன் வருவான், சவுல் என்று பேர், அவனுக்கு நீ தொட்டு பிரார்த்தனை பண்ணுவாயாக, அவனுக்கு கண்ணுகள் கிடைக்கும். அப்படி சுவாமி, அவன் கிறிஸ்துவர்களை தான் துன்புறுத்தி கொண்டிருக்கிறானே, அரெஸ்ட் பண்றான், துன்புறுத்தி கொண்டிருக்கிறானே, அவனை வந்து நான் எப்படி சுவாமி இது பண்ண? அதெல்லாம் தெரியாது. உன்னிடம் வருவான், நீ செய்ய வேண்டியது அவன் தலையில் கை வைத்து பிரார்த்தனை பண்ண வேண்டியதா, அதை நீ செய்யணும், இதுதான் நான் கொடுக்கும் கட்டளை என்று சொல்லிட்டார். அதே மாதிரி வந்தார். அங்க என்ன பண்றாரு, அவனுக்கு அட்ரஸ் சொல்றாரு. இந்த நேர் தெருக்கு, இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு, இந்த வீட்டுக்கு போ, மாடியில ஒருத்தன் ப்ரே பண்ணிட்டு இருப்பான், அவனை போய் பாரு. அப்படியே வராரு. வந்து அவனை பார்க்கும்போது, அவர் ப்ரே பண்ணும்போது கண்ணுலேருந்து ஏதோ விழுந்தது, செதில் போல ஏதோ விழுந்தது, கண்ணு தெரிய ஆரம்பிச்சது. அதுல ஃபுல்லா அவன் மாறி, அவன் ஒரு யூதன், அவன் கம்ப்ளீட்டா மாறி இன்றைக்கு பைபிள்ல ஒரு புனிதர்களில் மிகப்பெரிய பெரிய புனிதராக அவர் இருக்கிறார் சென்ட் பால். ஸோ அதனாலதான் நானு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அதனால உங்களுக்கு சொன்னா எனக்கும் சொல்வார், எனக்கு சொன்னா நான் செய்யறேன் என்றுதான் சொல்வேன். சுவாமியுடைய தரிசனமா, உபதேசமா, அற்புதமா, இல்லை பஜனையா, எது எந்த புள்ளியில் நீங்கள் சுவாமியை ஆன்டி கிறிஸ்துங்கிறதிலிருந்து கிரைஸ்ட் கடவுளாக உணர ஆரம்பித்தீர்கள்? அது எனக்கு ஒரு சில கசப்பான நிகழ்வுகள் அங்க நடந்தது. அந்த நடக்கும்போது என்னால் தாங்கவே முடியல. ஒரு நாளெல்லாம் பீச்சில் போய் அழுது கொண்டிருந்தேன். இயேசுவே, என்னை இந்த மாதிரி பண்றாங்க, உன்னையும் பண்ணாங்க. இயேசு சொல்வார், பச்சை மரத்துக்கே இவ்வளவு செய்தால் பட்டை மரத்துக்கு எவ்வளவு செய்வார்கள், கலங்காதிருப்பீர்களாக என்று சொல்லுவார். அது மாதிரி இது வந்து நான் ஏத்துக்க முடியல, என்னால் முடியல. இனிமேல நான் சர்ச்சுக்கு போற மாதிரி இல்லை. நான் வந்து உன்னை பிடிச்சிக்கிறேன் சுவாமி, நீ வந்து உன்னை நான் மறக்க முடியாது, உன்னுடைய அனுபவத்தை நான் மறக்க முடியாது, உன்னை பிடிச்சிக்கிறேன் என்று சொல்லி பைபிள் ஒரு வசனம் இருக்கும், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் தாருங்கள் அப்படின்னு. அதனால இலவசமா பெற்ற, இலவசமா கொடுத்த அருளை பெற்றுட்டு போய் இது எதுக்கு, இந்த புஸ்தகம் எதுக்கு, அருளே கிடைச்சிச்சு. அவன் அருள். அதாவது சுத்தானந்த பாரதியார் சொன்னார், உங்களுக்கு சுவாமியோட இன்டர்வியூ கிடைச்சதான்னு கேட்டாரு. அந்த ரங்கனின் பேட்டியே எனக்கு கிடைத்து விட்டது, அந்த ரங்க பேட்டி எதற்கு என்றார். ரொம்ப அருமையான வார்த்தை. பைபிள் தானே கேட்கிறேன், இந்த எடுத்துட்டு போ அப்படின்னு கொடுத்துட்டேன். மத நெறிப்படி மனிதர்கள் வாழாததால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் போல் காட்டிக் கொள்பவர்களால் மதங்கள் விமர்சிக்கப்படுகிறது. அனைவரும் மத நெறிப்படி ஒற்றுமையாக வாழ்வது நடக்கும் என்று நினைக்கிறீர்களா வருங்காலத்தில்? இறைவன் அருளால் தான் அது நடக்கும். அதாவது இப்போ ஒரு இடத்துல லைட்டு போடுறாங்க, அந்த லைட்டு குறிப்பிட்ட விஸ்தீர்ணத்துக்கு அந்த லைட்டு பரவுது. ஸோ அந்த இடத்துல ஏதா பூச்சி இருக்குதா, புழு இருக்குதா எல்லாம் தெரியும். இந்த லைட்டு போயிடுச்சுன்னா ஒரே இருள் ஆயிடுது. அப்போ அந்த ஒவ்வொரு மகானுக்கிட்டையும் ஒரு லைட் இருக்குது. அந்த லைட்டு அப்படியே சுத்தி சுத்தி கொஞ்சம் கொஞ்சம் ஆட்களை ஈர்க்குது. இது வந்து அவதாரம் என்று வரும்போது அந்த அவதாரத்தின் லைட்டு வந்து விஸ்தீர்ணம் வந்து நாடுகள்ல அப்படியே போகுது. இதுவும் பரபிரம்மே இறங்கி வருகிறார் என்று சொல்லும் போது அது உலகம் முழுதும் சமஸ்த லோகா சுகினோ பவந்து சொல்றோமே, எல்லா உலகங்களுக்கும் அந்த இது போய் தீமைகள் அகன்று நன்மைகள் நிகழும் என்ற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு டிவோட்டியும் வாழ வேண்டும். இயேசுவின் அற்புதங்களையும் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் அற்புதங்களையும் ஒப்புமைப்படுத்தி விளக்க இயலுமா? இயேசுவின் அற்புதங்கள் சொல்லலாம், ரொம்ப நிறைய இருக்குது. ஏன்னா இது படிச்சதால அப்புறம் பாபாவை படிக்கும்போது ரொம்ப ஈக்குவலா இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் இயேசுவின் பிறப்பும் பாபாவின் பிறப்பும் ஒரே அற்புதம் தான். ஏனென்றால்
இயேசு மரியாள் என்ற பெண்ணு ஜோசப் என்கின்றவருக்கு நிச்சயம் பண்ணப்பட்டிருந்தாள். அந்த கல்யாணம் இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போகுது. அவ கர்ப்பமா இருக்கிறாள் என்ற விஷயம் தெரிந்து இனி அந்த கல்யாணத்தை முறித்து விடலாம் என்று இருந்தார். அப்பொழுது தேவதூதன் வந்து சொல்கிறார், ஏனென்றால் அவ மனைவி அதுவரை கன்னி மேரி. அப்போ சொல்றாரு, இறைவனால் அவள் கருத்தரித்திருக்கிறாள், அவளுக்கு இறைவனே குமாரனாய் பிறப்பான், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுப்பாயாக என்று அவளுக்கு சொல்லிவிட்டு, இங்கே ஏனென்றால் இங்கே வந்து புருஷன் தான் கல்யாணம் பண்ணும், கல்யாணம் நின்றுச்சுன்னா வேற கல்யாணம் ஆகாது. அந்த நேரத்தில் புருஷனுக்கு சொல்றார், அவளை தள்ளிவிட மணந்து கொண்டு இருக்காதே, அவள் நல்லவள், அவளுக்கு இறைவன் தான் அபிஷேக பரிசுத்தாவினால் அவளுக்கு கர்ப்பம் அடைந்திருக்கிறாள், அதனால அவளுக்கு உலகத்தை ரட்சிக்கிற ஒருவர் அவளுக்கு பிறப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஏத்துன்னு கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்படி வருது. இங்க இயேசு சாய், இது ஒரு தடவை சாஸ்திரிகள்லாம் பெரிய பண்டிதர்கள்லாம் சாய் சூழ்ந்து இருந்தாங்க. அவங்க எதேச்சா கேட்டாங்க, ரொம்ப அழகா கேட்டாங்க, சுவாமி நீங்கள் பிறந்தது பிரசவமா பிரவேசமா? சுவாமி என்ன பண்ணாரு, எப்பவுமே தன்னை பற்றி சொல்லத்துக்கு விருப்பம் இல்லை அவருக்கு. அவர் என்ன பண்ணாரு, அம்மாவை கூப்பிடு, ஈஸ்வர அம்மாவை கூப்பிடு. அவங்க வந்தாங்க, அவங்க கிட்ட சொல்ல சொன்னார், என்ன ஆச்சு அப்படி. அன்னைக்கு என்ன ஆச்சு, இவர்கள் ஈஸ்வர அம்மா பொது கிணறில் தண்ணீர் இறைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன் காலையில் அவருடைய மாமியார் ஈஸ்வர அம்மா கிட்ட, உனக்கு கிணத்தடியில ஏதாவது ஒரு அற்புதம் நடந்ததுன்னா பயப்படாதே. ஏன் என்றால் மாமியாரை செலக்ட் பண்ணாருன்னா மாமியார் தான் பிரச்சனை பண்ணுவாங்க இல்லையா, எல்லார் வீட்லயும் நல்லது நடந்தா கூட அதை பொல்லாத மாத்திடுவாங்க. அதனால மாமியாரை முதல்ல சமாதானம் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது, பகவான் வந்து பிறக்க போறாரு. சோ மாமியார் வந்து மருமக கிட்ட சொல்றா, நீ பயப்படாதே, எப்படி இருக்கு, நீ உனக்கு ஏதாவது அற்புதம் நடந்தா பயப்படாதே. இந்த அம்மா தனியா கிணறு தண்ணி சேர்ந்து கொண்டிருக்கும் போது எதிர்க்க ஈஸ்ட், இது வெஸ்ட்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஈஸ்ட் திசையில இருந்து ஒரு நீல பந்து, அழகான பந்து அப்படியே காட்சி அளிக்கும். இவங்க பார்த்துட்டே இருக்கும் போதே அது வேகமா வந்து இந்த வயிற்றுல நுழைஞ்சிடுது. வயிற்றுல நுழைஞ்சி அதுதான் கர்ப்பம் தரித்து சாயியாக பிறந்தார். இப்போ ஜீசஸ் பிரவேசம்தான், இங்க சாயி பிரவேசம்தான். பைபிள் உபதேசமும் சுவாமி சத்யசாயி உபதேசமும் இரண்டுக்கும் என்னென்ன ஒற்றுமை, எவ்வாறு இரண்டுமே பொருந்தி போகிறது? பைபிள்ல சுவாமி ஜீசஸ் சொல்றாரு, நான் நியாய பிரமாணங்களையோ தர்மத்தையோ மாற்ற வரவில்லை, நான் அவைகளை சீர்படுத்தி உங்களுக்கு சிப்பனிட வந்திருக்கிறேன், இடிந்த வீட்டை சீர்படுத்த வந்திருக்கிறேன். இங்க சத்யசாயி சொல்றாரு, நீங்கள் வழக்கமாக பின்பற்ற எந்த தெய்வத்தையும் எனக்காக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம். தெய்வம் என்று பல ரூபங்கள் இருந்தாலும் ஒன்றுதான். நான் எதையும் மாற்ற வரவில்லை, சாஸ்திரங்களையோ தர்மங்களையோ மாற்ற வரவில்லை. ஆனால் ஒரு இந்துவானவன் நல்ல இந்துவாகவும், ஒரு கிறிஸ்துவனானவன் நல்ல கிறிஸ்துவனாகவும், ஒரு இஸ்லாமியன் நல்ல இஸ்லாமியனாகவும் உயர்த்த வந்திருக்கிறேன். அப்லிப்ட், அந்த உயர்த்த வந்திருக்கிறேன்னு சொன்னாரு. இதேதான் ஜீசஸ் சொன்னாரு. சோ இது ஆரம்பம். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் ஜீசஸ் சொல்லுவார், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். சப்போஸ் பிறர் நம்மளை மதிக்கிறோம்னா முதல்ல நீங்க மதிங்க. அதே தான் பாபா வேற மாதிரி சொல்றாரு, நீங்க எப்படி பிறர்கிட்ட நடந்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பாபாவுடைய உபதேசங்கள். அவரு ஜீசஸ் என ஓமைகளால் என் வாயை திறப்பேன், ஓமைகள் மெட்டபாரிகள். அதேதான் ஜீசஸ் பாபா சொல்றாரு, சின்ன சின்ன கதா ஒகானி ஒரு சமயம் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. ஒரு சின்ன கதையை சொல்லி அதுல இருந்து ஒரு நீதியை சொல்லுவாரு. அவரு ஹாஸ்யமா சுவாமி சில நேரம் பேசுவாரு, அதுலயும் ஒரு நீதி இருக்கும். அவர் ஹாஸ்யம் பேசுவாரு, அதுலயும் ஒரு நீதி இருக்கும். ஹாஸ்யத்தை விட்டுட்டு நீதியை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி சுவாமி அந்த ஒரே மாதிரி ரெண்டு பேரும். என்ன ஒண்ணு, ஜீசஸ் காலத்துல பாவங்களும் நிறைய பெருகினதால ஜீசஸ் எப்பவுமே கன்சர்னாவே இருந்தாரு. அவர் சிரித்தாருன்றது பைபிள்ல எந்த இடத்துலயும் இல்லை. ஆனா இந்த காலத்துல கலிகாலத்துல பகவான் வந்து எல்லாரையும் மாற்றக்கூடும் அந்த நம்பிக்கையில அவர் என்ன பண்ண, நம்ம சாதாரணமா ஒருத்தரை பார்த்தோம்னா வணக்கம் சார் என்று சொல்லுவோம்.
பாபா சொல்றார் திவ்யாத்மா ஸ்வரூபலாரா என்றார். நாம் அவருக்கு நாம் ஒரு கண்ணுக்கு ஒரு மனிதனாக தெரியும் போது அந்த மனிதன் அவர் கண்ணுக்கு திவ்யாத்மா ஸ்வரூபலாரா தெரியறதால அவர் சிரிக்கிறார். சோ இன்னைக்கு நீ இருக்கிற இப்படி ஒருவேளை நீங்க பாவம் செய்யலாம், நீ கண்டிப்பா மாறுவ. அந்த எண்ணத்தில் வந்த சிரிப்பு தான். அவர் முழுதும் வியாகுலத்தில் இருந்தார். வியாகுலத்தில் இருக்கும்போது சிரிப்பு வராது. இவர் முழுதும் ஆனந்தத்தில் இருக்கிறார். ஆனந்தத்தில் இருக்கும்போது சிரிப்பு. வியாகுலம் என்றது மக்களை பற்றிய பயம், கவலை. மக்களை இந்த மாதிரி போறாங்களே, என்னுடைய மக்கள் செம்மறி ஆடுகளாக இருக்கிறார்களே, யார் பின்னாடியும் போறாங்களே, அவர்களை நடத்தவர்கள் அக்கிரமம் செய்கிறார்களே, அது இன்றைக்கும் பொருந்தும். என் மக்களுக்கு தலைவன் அந்த ஆட்டு மெந்தையா இருக்கிறவன் ஆடுகளையே அடித்து சாப்பிடுகிறானே என்று அந்த ஒரு கன்சர்ன், அந்த கன்சர்ன் அந்த வியாகுலம் சொல்லுவாங்க. மரண வியாகுலமும் அவருக்கு இருந்தது. அதனாலதான் கடைசியில ரொம்ப கஷ்டப்பட்டார். கெத்செமனேன்ற ஒரு தோட்டத்துல. அந்த கெத்செமனே தோட்டம்ன்றது அந்த இடத்துல இஸ்ரேல்ல இருக்குது. அந்த இடத்துல தன்னை பிழிஞ்சு ப்ரே பண்ணார். அவரால் தாங்க முடியல. இருந்தாலும் உன்னுடைய சித்தமே நடக்க கடவுது என்று பிதாவை வேண்டினார். ஜீசஸ் சொல்லுவாரு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அது போல பகவானிடம் எவ்வளவு பக்தர்கள் வருவார்கள். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஆர்வக்குளர்ல பகவானை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஈகோ வந்துடும். நான் சாயியோட ஒரு அம்பாசிடர் ஒரு நினைப்பு வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாரு, மறுநாள் இவங்க வருவாங்க. they will have access to direct access. நேர சாமியை பார்க்கலாம் எங்க இருந்தாலும். அந்த மாதிரி இருக்கும். மறுநாள் வாசல்ல இருப்பாங்க. சேவாதல்லு வாசல்ல நிக்க வச்சிடுவாங்க. சாமி உங்களை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா தன்னைத்தான் உயர்த்துகிறவர். எனக்கு தெரியாத பாபாவா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தல சாமி உடனே இது பண்ணிடுவாரு. அதே நேரத்துல ரொம்ப இப்ப நான் ஒளிஞ்சிருந்து பார்த்த சாமி எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. அந்த மாதிரி எத்தனையோ ஏழைகளுக்கு, எத்தனையோ கண்ணீர் விடுகிறவருக்கு வந்துருவாரு. ஒண்ணும் இல்லை, ஒருத்தர் டெய்லி தலகாணியில படுக்கும்போது, பெட்ல படுக்கும்போது தலகாணிய சாமியோட பாதமா நினைச்சு டெய்லி அதை கும்பிட்டுட்டே இருப்பாரு. கும்பிட்டுட்டு படுத்துருவார். வேற ஒண்ணுமே பண்ண மாட்டார். சில வருடங்கள் ஓடிச்சு. ஒரு நாள் அப்படி கும்பிடும் போது அவர் கை வைக்கிறாரு. மனித கால்கள் படுது. டக்கு கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்து பார்த்தா சக்ஷாத் பாபா நிக்கிறார். என்ன ஒண்ணு அப்படியே கட்டி பிடிச்சினார். பாபா, உன்னுடைய பக்திக்காக வந்தேன். நீ டெய்லி என்னுடைய பாதம் என்று நினைத்து நீ பண்ண. உண்மையிலே உனக்கு என்னுடைய பாதம் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு தான் நான் வந்தேன். அப்படி ரொம்ப நேரம் பேசுறாரு. என்ன போக விடுப்பான்னு சாமி கேட்கிற அளவுக்கு அவர் பேசிட்டார். அவ்வளவு நேரம் பாபா கிட்ட இவரால அவரால் பாபான்னு அழுகிறார். அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ் அப்படி பீறிட்டு வருது. இந்த மாதிரிலாம் சுவாமி நிறைய பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்றாரு, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஒருத்தர் என்ன பண்ணாரு, நல்லா படிச்சவர், நீ மத்தவங்க யார் யார் லிஸ்ட் எல்லாம் எழுதின்னு வான்னாரு. அவர் சுவாமிக்கு டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய பேரை சான்சலர், வைஸ் சான்சலர் போட்டுனார். சான்சலர் சத்யசாய் பாபா. இவர் யார் யார் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அதெல்லாம் போடும்போது சுவாமி அதை மட்டும் பேனா வாங்கி அவர் பேரை மட்டும் அடிச்சுட்டு, இதுக்கு யாரை போடணுமோ நான் போடுறேன், மற்றவங்களுக்கெல்லாம் நீ ஆர்டர் அனுப்பிடுனார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன், எனக்கு தான் நான் தகுதின்னு அவர் நினைச்சிருக்கலாம். அது சாமி நான் யாரை போடணும். அதே அவர் அந்த இடத்த வேக்கண்டா வச்சுட்டு பணிவாக சுவாமி எல்லாரையும் போட்ட, இது யாரு போடுற தெரியல அப்படின்னு பாபாவே பேனா வாங்கி அவர் பேரை எழுதியிருப்பார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்த. எவ்வளவு பேர் பாபா கூடவே இருந்தவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க. அப்போ பாபாவை கேட்பாங்க, சுவாமி அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்களே, நீயும் கிருஷ்ணனும் குசேலர் மாதிரிலாம் இருந்தீங்களே, அவர் என்ன ஆச்சார் சுவாமி? அவன் கிரெடிட் தீர்ந்துச்சு போயிட்டான். கிரெடிட் ஏன்னா நம்ம பேங்க்ல சேர்க்கிற மாதிரி கிரெடிட் சேர்க்கிறோம். அந்த கிரெடிட் செலவு பண்ணணும்னா சர்வீஸ் தான் செலவு பண்ணும். அப்போ இன்னும் சேரும். நீங்க உங்க ஈகோ வந்துச்சுன்னா அப்படி கொஞ்சம் வரும். அந்த ஈகோ, அந்த எண்ணங்கள், நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் எல்லாமே அப்படின்னு எண்ணங்கள் வர வர அப்படி சுத்தமா கழிவு ஜீரோ இருக்கும், நமக்கே தெரியாது. அந்த மாதிரி நம்ம கிரெடிட் இருக்கிறது வரைக்கும் நம்ம சர்வீஸ் பண்ண நம்ம கிரெடிட் வரும். அதுக்கேற்றபடி அவர் கொடுக்கறது கொடுப்பாரு. அதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது, நம்ம போயிட்டே இருக்கணும். இது ஜீசஸ் உடைய முக்கியமான ஒரு இது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஜீசஸ் சொல்லுவார், தியாகம் தான் ரொம்ப முக்கியம்னுவார். அதாவது மீனவர்கள் வலையெல்லாம்
சீர்படுத்திட்டு இருப்பாங்க. இளைஞர்கள் அந்த இடத்துக்கு கூப்பிடுவாரு. பீட்டர் அவங்க சில பேர் இருப்பாங்க. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். நீங்க மீன் தானே குடிச்சுருக்கீங்க, மனுஷரை பிடிக்க வாங்க அப்படின்வாரு. அதுல என்னன்னா, அவர் ஒரு இடத்துல ஜீசஸ் சொல்றாரு, என்னுடைய முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றாரு, என்னுடைய நுகம் லேசாகவும் பாரம் இல்லாததாகவும் இருக்கும். நுகம் என்றால் இந்த மாடுக்கு வண்டியில பூட்டுருவாங்க, அந்த மாடுக்கு கழுத்துல அது பூட்டுவாங்க, அது ஒழுங்கா போகணும், அந்த பாதையை இழுத்துன்னு போகணும். இந்த இடத்துல அந்த 500 வருஷங்களுக்கு முன்னாடி பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டதால நிறைய சான்ஸ்கிரிட் வேர்டுகள் எல்லாம் வரும். அதுல சான்ஸ்கிரிட் முக்காவாசி ஒரு ரட்சிப்பு, கர்த்தர், இதெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்டு தான். அந்த மாதிரி இந்த இடத்துல ரொம்ப அழகா சுவாமி என்ன பண்றாரு, நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ணாதீங்க, என்ன நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணீங்கன்னா சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை, அகிம்சை, இந்த 5ல ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாமே வந்துடும் பின்னாடியே அப்படின்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, சத்தியம் வதா தர்மம் சரார் சொல்றோம், சத்தியம் சொல்றது கஷ்டம் இல்ல, அசத்தியம் சொல்றதுதான் கஷ்டம்ன்றாரு சுவாமி. என்னுடைய நுகம் லேசாக இருக்கும்ன்றதுல இது வெயிட் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி. நுகம் என்பது உபதேசம், அவருக்கு கட்டுப்பட்டு என்ற ஒரு அர்த்தம் தான். இன்னொரு இடத்துல ஜீசஸ் சொல்வாரு, அவனவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஈஸியா வந்துட முடியாது. என்னை பின்பற்றினா தன்னுடைய சிலுவையை, அவனுடைய சிலுவைனா என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏதோ கோல்டுலயோ வெள்ளியிலயோ பண்ணின்னு கழுத்துல போட்டுக்கிறாங்க. அது கிடையாது. அதெல்லாம் வெளியரங்கமான பொருள். உள்ளரங்கமான பொருள் என்னன்னா, சிலுவைன்றது நாம அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள், நாம அனுபவிக்க வேண்டிய நஷ்டங்கள், கஷ்டங்கள், லாபங்கள் எல்லாமே சிலுவை தான். கர்மா, அது ஈஸியா சொன்னா கர்மா. சோ அதை ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவை சுமந்து கொண்டு வா, இன்னொருத்தகிட்ட கொடுக்காத, உன்னுடைய சிலுவை இன்னொருத்தகிட்ட கொடுக்காத, நீ சுமந்து வா அப்படின்வா. அதேதான் பாபா சொல்றார், உங்க கர்மாவை நீங்க அனுபவிச்சுதான் தீரணும். பாலைவனத்தில் நடக்க வேண்டிய ஒரு கர்மா இருந்தால் நான் உனக்கு ஒரு கொடை கொடுப்பேன், அது என்னுடைய கிருபை. அதே நேரத்தில் உன் காலுக்கு வெயில் சூடாகாதபடிக்கு ஒரு செப்பல் கொடுப்பேன். 2ம் நான் கொடுப்பேன். உன்னுடன் வேண்டுமானால் வருவேன். ஆனால் அப்போ நீதான் நடக்கணும். யூ ஹாவ் டு வாக் த்ரூ த டெசர்ட். நீதான் நடக்கணும். ஆனால் ஒன்று உண்டு, உன் காலுக்கு செருப்பை கொடுப்பேன், பாதரட்சியை கொடுப்பேன், உன் தலைக்கு ஒரு கொடை கொடுப்பேன். வெயில் உன்னை ஸ்காட்ச் பண்ணாதபடிக்கு, வெயில் உன்னை தொந்தரவு பண்ணாதபடிக்கு நான் பார்த்துக் கொள்வேன். இதுதான் கிருபை. இதேதான் ஜீசஸ் சொல்றார், அவனவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வரக்கடவன் அப்படின்னு சொல்றார்.